ஜம்மு காஷ்மீரில் கடந்த 3 மாதங்களாக பிரிவினைவாதிகள் நடத்தி வரும் முழு கடையடைப்பு போராட்டத்தால் உள்ளூர் பொருளாதாரம் முடங்கியுள்ளது. அதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக சிறு வணிகர்களும் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளதாக மாணவர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக களத்தில் நேரடியாக ஆய்வு நடத்திய நியூஸ் 7 தமிழின் பிரத்யேக செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். காஷ்மீர் என்றாலே பலரின் நினைவுக்கு வருவது அழகிய எழில் கொஞ்சம் இயற்கை காட்சிகளும் ஆப்பிளும் தான். ஆனால் கடந்த 3 மாதங்களுக்கு முன் காஷ்மீர் தீவிரவாதி புர்ஹான் வானி இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதால் இன்று வரை காஷ்மீரில் முழு அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. அதனால் காஷ்மீரின் முக்கிய வருமானம் தரும் தொழிலான சுற்றுலா முற்றிலும் முடங்கியுள்ளது. காஷ்மீர் தலைநகரம் ஸ்ரீநகரில் இருக்கும் தால் ஏரியில் தற்போது நாம் படகு சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு மற்றும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த ஏரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்தனர். ஆனால் இப்பொழுது கடந்த 3 மாதங்களாக இந்த இடத்தில் கர்ஃப்யூ, அதாவது ஒட்டுமொத்தமாக போராட்டம் மற்றும் கலவரங்கள் நடக்கும் காரணத்தால் இந்த ஏரி தற்போது காலியாக உள்ளது. ஆண்டுதோறும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை கவரும் இந்த தால் ஏரியில் தற்போது 2000த்திற்கும் மேற்பட்ட படகுகள் சுற்றுலா பயணிகள் வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சீசனில் வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யாரும் வரவில்லை. அதனால் தனது வருமானம் பெருமளவில் இழக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் கடந்த 30 ஆண்டுகளாக दाल एरियल पड़गी सेलिती वरुम गुलाम दाहिर। जो बाहर का लोग आता है यहाँ, हमारे पास यहाँ नहीं है, कुछ ही जगह पर हम काम नहीं है और यहाँ से हम नौकरी पोकरी नहीं कर सकते हैं, तो हम यही काम करते हैं। पहले से मैं छोटा था यहाँ जसनगर में आने ये शिकारा चलाया था, मैं छोटा बहुत था उसी वक्त यहाँ से आज तक। और यहाँ डल लेक पे अंदर कोई यहाँ से अभी पढ़ाई भी कुछ नहीं है, ये बैकवर्ड इलाका मानता है डल लेक। முழுவடைப்பு போராட்டம் காரணமாக காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் இயங்கி வந்த லட்சக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில்லை. ஒரு சில கடைகள் மட்டுமே ஆங்காங்கே சாலையோரங்களில் காணப்படுகின்றன. இந்த முதியவர் குலாம் முகமது தால் ஏரியின் ஓரத்தில் காய்கறி விற்று வருகிறார். தமது அன்றாட பிழைப்பிற்காக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த பின்னரும் தாம் இந்த கடையை வைத்துள்ளதாக தெரிவிக்கிறார் இவர். मगर हालात गए खराब, अस गई 3 रेत गारि, तो गए मजबूर लिहाजा कर योतन सड़क पे नेरने खतर पज अयाल वयाल थोड़ा बहुत, तो तमिच आई प्रॉब्लम सेठा गई खराब सेठा अम सत। ஸ்ரீநகரில் 90% மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் தினமும் 80% சிறு வணிகம் இழப்பை சந்திப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீநகரின் பல தெருக்களில் நடந்து சென்ற போது மூடப்பட்ட கடைகளையும் தெருவில் நடமாடும் சிலரையுமே பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு தெருவிலும் பாதுகாப்பு படையினரே பெருமளவில் காண முடிந்தது. பள்ளிகளும் கல்லூரிகளும் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டிருப்பதால் சிறுவர்கள் ஆங்காங்கே வெளியே விளையாடிக் கொண்டிருந்தனர். கல்லூரிகள் 3 மாதங்களுக்கு மேல் மூடப்பட்டதால் எதிர்காலம் குறித்த அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் சில கல்லூரி மாணவர்கள். पढ़ना भी नहीं आता है, घर में जब की टीयर की शेलिंग होती है वहाँ पे धुआं होता है, गला सूखता है, इसलिए हमें बहुत प्रॉब्लम होती है। हम गुजारिश करते हैं कि इनसे कि एग्ज़ाम थोड़ा लेट ले ले, मार्च सेशन कर ले, जिससे हमें 12th के बाद बड़े बड़े एग्ज़ामों में दाखिल होना है। इसलिए हम वहाँ क्या कर सकते हैं जबकि हमें CJK देना है, NEET देना है। ஒரு சில வியாபாரிகள் கடையை திறந்தாலும் பிரிவினைவாதிகளின் மிரட்டல் காரணமாக வியாபாரிகள் மீண்டும் கடையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலானோர் பகல் நேரங்களில் ஊரடங்கு உத்தரவை பின்பற்றினாலும் மாலை 6 மணிக்கு மேல் 2 மணி நேரத்திற்கு மக்களின் தேவைக்காக கடையை திறக்கின்றனர். கடந்த 3 மாதங்களாக காஷ்மீரில் நீடித்து வரும் நிலைமை இதுதான். பெரும்பாலான காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை அமைதி வழியில் அறவழியில் இதுபோல போராட்டத்தில் ஈடுபட்டாலும் வெகு சிலர் மட்டுமே வன்முறை கையாள்கின்றனர். அதனால் பெரும்பாலான காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நதிமுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், ஸ்ரீநகர்.